ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சேவிங்ஸ் ஐடியா தான். ஜஸ்ட் 31 டேஸில் எப்படி நம்ம 5000 ஈஸியாக சேமிக்கலாங்கிறத ரொம்ப எளிமையான முறையில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சேவிங்ஸ் தொகைன்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி 5000. ஓகே, 30 நாளும் இருக்குது, மாதத்தில் 31 நாளும் இருக்குது. டே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா 10 ரூபாய் எடுத்து வைக்கிறீங்க. அது நீங்கள் உங்கள் பர்ஸில் வச்சாலும் சரி, இல்லை உங்கள் உண்டியலில் தனியாக சேமித்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு வந்து 2 அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டு சேவிங்ஸுக்காகவே யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ஜிபே பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த அக்கௌண்ட்டில் சேவிங்ஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியாது. இன்னொரு அடிஷ்னலாக ஒரு அக்கௌண்ட் வச்சுப்பீங்களா, அதில் தினமும் ஒரு 10 நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வந்து அமௌண்ட்டை க்ரெடிட் பண்ணிகிட்டே இருங்க. மந்த்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5000 ஆயிரும். பார்க்கலாமா எப்படின்னு? ஃபஸ்ட்டு டே வந்து 10 ரூபா, ரெண்டாவது டே வந்து 20 ரூபா. 20 ரூபா போடணும். ஐயோ அக்கா 10 ரூபா சொல்கிறீங்க, அடுத்த நாளும் 10, டோட்டலாக 20 கிடையாது. ஃபஸ்ட்டு டே 10, ரெண்டாவது நாள் 20, மூணாவது நாள் 30 ரூபா போடணும், நாலாவது நாள் 40 ரூபா போடணும், அஞ்சாவது நாள் 50 ரூபா, ஆறாவது நாள் 60 ரூபா. இந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து டபுளாக ஆக்கி நீங்கள் போட்டுகிட்டே வர்ற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் 10வது நாள் வர்றப்ப 100 ரூபா சேர்த்துருவீங்க. இந்த மெத்தட் பொதுவாக யாராக இருந்தாலும் சேர்க்கலாம். சேவிங்ஸ் மைண்டு இருந்தால் மட்டும் போதும். ஏன்னா நம்ம கடைக்கு போகிறோம், லேடிஸுங்களாக இருந்தால், அதாவது ஒர்க்கு போகாமல் மார்க்கெட்டுக்கு கண்டிப்பாக ஒரு 2 நாளைக்கு ஒருக்கானாலும் போவோம். நம்மளால் சேவிங்ஸ் பண்ணணும்னு ஒரு தாட்டு மட்டும் இருந்துச்சுன்னா 10 ரூபாய் 20 ரூபா ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. நம்ம தேவையில்லாமல் வெளியே போயிட்டு வரப்ப பப்ஸு வாங்குறது, சமோசா வாங்குறது, கூல்ட்ரிங்க்ஸ் அடிக்கிற வெயிலில் வாங்கி சாப்பிட்றது, அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறீங்க. அதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து மொத்தமாக ஒரு 2-3 நாளைக்காக வீட்டில் வச்சு நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ சேவிங்ஸ் பண்ணுறத நம்ம வந்து எப்படி எந்தெந்த விஷயங்களில் காஸ்ட் கட்டிங் பண்ணி சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா மட்டும் உங்களுக்கு இருந்துச்சு, மைண்டு இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே ஈஸி, சுலபமாகவும் சேர்க்கலாம். 5000 மந்த்லி 5000ங்கிறது நமக்கு இயர்லி பார்த்திங்கன்னா 60,000 ரூபாய் வரும். ஓகே, இதே மாதிரி 11வது நாள் வர்றப்ப 110 ரூபா நீங்கள் வந்து அந்த உண்டியல் பாக்ஸில் போட வேண்டிய அமௌண்ட்டு. 12வது நாள் 120, 13வது நாள் 130. அக்கா என்னக்கா 100 ரூபாய்க்கு மேலே எப்படிக்கா ஒரு நாள் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும். 100 ரூபா 110 ரூபாங்கிறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. எப்படினாலும் வீட்டில் உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட வீட்டு செலவுக்கு ரூபா தராமல் இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ நீங்கள் நினச்சிங்கன்னா இது ஈஸியான அமௌண்ட்டு தான், சேர்த்துடலாம். டே 20ல் நம்ம 200 ரூபா வச்சு சேவிங்ஸ் பாக்ஸில் போடுற மாதிரி இருக்கும். டே 30ல் 300 ரூபா வச்சு சேமிக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? டோட்டல் அமௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணி பார்க்குறப்ப 10, 20, 40ன்னு போட்டிருக்கோம்ல, இதெல்லாம் நீங்கள் டோட்டலாக ஆட் பண்ணி பார்க்குறப்ப 30 நாளில் நமக்கு வர்ற அமௌண்ட்டு 4650. இது வந்து 30வது நாள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வீக்லி சேலரி வாங்குறவங்களும் இருப்பாங்க மிடில் கிளாஸில். சாட்டர்டே சண்டேல லேபர் காசு மாதிரி வாங்குறவங்களும் இருப்பாங்க. அன்னைக்கு வீட்டில் கேஷ் கொடுப்பாங்க. நினச்சா அதிலேருந்து 500 ரூபா கூட எடுத்து வைக்கலாம் சேவிங்ஸில். இல்லை ஒரு நார்மலாக ஒரு ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி போகிறாங்கன்னா 31வது நாள் இல்லைன்னா 1ஆம் தேதி சம்பளம் வர்ற மாதிரி இருக்கும். 1லேருந்து மேக்ஸிமம் 5, 7க்குள்ளே உங்களுக்கு சம்பளம் வந்துடும். அந்த சம்பளம் வர்ற அன்னைக்கு மினிமம் 350 எடுத்து சேவிங்ஸ் பாக்ஸுக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து அந்த 4650ம் 350 ஆட் பண்ணிங்கன்னா ஈஸியாக 5000 நீங்கள் சேர்த்துடலாங்க. ஒரு மாதம் 5000ங்கிறப்ப 12 மாதம் பாருங்கள், 60,000 ரூபா. 60,000ங்கிறது ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு அது உண்மையாகவே பெரிய விஷயந்தான். ஏதோ ஒரு 12 மாதம், இப்போ ஒரு நியூ இயர் அன்றைக்கி அந்த பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, 60,000 ரூபாய் எடுக்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாம். மொத்தமாக எடுத்து நீங்கள் பார்க்குறப்ப ஏதோ ஒரு கோல்டு வாங்கிக்கலாம். அட்லீஸ்ட் எதுனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது உங்களுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் மந்த்லி சேமிக்கிறதுலையே மாதம் 5000 வருதில்ல, அதை எடுத்து கோல்டு ஒரு சீட்டு கட்டலாம், கடையிலே கட்டிக்கலாம். யாரையும் நம்பி நம்ம வீட்டு பக்கத்தில் சீட்டு போட உங்களுக்கு பிடிக்காட்டு கூட நகை கடையில் போய் சீட்டு கட்டிக்கலாம். அது 11 மாதம்தான். 12வது மாதம் நீங்கள் வந்து நகை எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் 1 கிராமுக்கு இப்போ இருக்க ரேட்டில் 1/2 கிராம் தான் எடுக்க முடியும். இருந்தாலும் அது சேவிங்ஸ் தானே. இல்லை பேங்க்லேயே நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆர்டி அந்த மாதிரி ஃப்யூச்சர் ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம். ஓகேங்களாங்க? ஈஸியாக சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஐடியா ரொம்பவே நல்லாயிருக்கும். யார் வேணாலும் பண்ணிக்கலாம். ஜாபுக்கு போகிறவங்க ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம். 5000 இல்லை, அவங்க நினச்சாங்கன்னா நியர் இது 7000 வரைக்கும் அவங்களால பண்ண முடியும். ஏன்னா ஒரு நாள் வெளியே சாப்பிட்ற
டீ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு டீ சாப்பிடுவாங்க, மத்தியானம் ஒன்று சாப்பிடுவாங்க, ஈவினிங் ஒன்று சாப்பிடுவாங்க. அதெல்லாம் கட் பண்ணாலே சாலிடாக ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ரூ. 100 120 வந்துடுங்க. தன் கையே தாங்க தனக்கு உதவி. நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு பொருள் வாங்கினாலும் பக்கத்து வீட்டுக்காரன் போய் கேளுங்களேன், ரூ. 1 கூட கொடுக்க மாட்டாங்க. அதே உங்ககிட்ட இருந்துச்சு, உங்கள் வீட்டில் நீங்கள் யார்கிட்டையுமே கையேந்த வேண்டிய நிலைமை இருக்காது. சேமிப்பு தான் என்றைக்குமே ஃபஸ்ட்டு, செலவு நெக்ஸ்ட்டுங்கிறத மட்டும் உங்களோட கோட்டாக வச்சுக்கோங்க. உங்களோட மைண்டில் இருக்க வேண்டிய கோட் இது தான். சேமிப்பு தான் ஃபஸ்ட்டு, செலவு தான் நெக்ஸ்ட்டு. நம்ம ஹெல்த்துக்கு போக நம்ம கண்டிப்பாக ஒரு அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணணும். சேவிங்ஸ் கமிட்மெண்ட் மந்த்லி கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஐயோ சீட்டு கட்டணும், குழுக்கு கொடுக்கணும், மகளிர் குழு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி சேவிங்ஸ்குள்ளே வச்சுக்கோங்க உங்கள் மைண்டை. செலவு அனாவசிய செலவு பண்ணாதீங்க. ஒரு வீட்டில் நான் அகைன் சொல்கிறேன், ஒரு மனைவி நினச்சா முடியாதது எதுவுமே கிடையாது சேவிங்ஸை பொறுத்த வரை. நம்ம வீட்டோட வருமானம்னு ஈஸியாக சொல்கிறேங்க, ஆனால் அது ஒவ்வொரு வேர்வை துளியோட சம்பளம் தான் அந்த வருமானம். ஒரு மனைவி நினச்சா கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணலாங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்குற கேஷை கண்டிப்பாக நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைங்க. உங்களோட வாழ்க்கையும் உங்களோட வாழ்க்கை தரமும் ரொம்பவே செழிப்பாக அமோகமாக இருக்குங்க. என்னடா இவங்க 5000 7000ன்னு ஈஸியாக பேசி அவங்க வீடியோக்காக பேசிட்டு போகிறாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா நானும் ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்தனால நான் சொல்கிறேன், கஷ்டம் நஷ்டம் இல்லாமல் இருக்காது. அதுலேயும் சேவிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் முன்னேற முடியும். இப்போ 1,00,000 சீட்டு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் இல்லைனா 1.5 வருஷத்துக்குன்னு கட்டுவாங்க. மந்த்லி ஒரு 5,000 7,000 தான் கட்டுற மாதிரி வரும். நீங்கள் அப்படி கட்டிட்டீங்கன்னு வைங்களேன், பல்காக 1,00,000 கையில் கிடைக்கிறப்ப பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸ்க்காக இருக்கட்டும், இல்லை ஒரு இடம் வாங்குறதுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், வீட்டுக்கு ஒரு திங்ஸ் வாங்குறப்ப ஒரு அந்த அமௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறப்ப ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.